வாழ்கோளமுடன் நேர்மையாக இரு. இன்றைக்கி ஆண்கள் எல்லாமே வாழ்க்கை துணை எப்படி வரணும்னு ஆசைப்படுறாங்க தெரியுமா? குத்து விளக்கு போல் மகாலட்சுமி அம்சத்துலேயும் மனைவி வரணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் பெண்கள்லாம் எப்படி ஆசைப்பட்றாங்க? அலாவுதீன் விளக்கு மாரியும் தாஜ்மஹால் கட்டின முகலாய பேரரசர் ஷாஜகானை போலையும் ஆண்கள் வேணும்னு ஆசைப்பட்றாங்க. ஆனால் அந்த காலத்தில் இந்த காலத்து வரைக்கும் ஆண்களாக இருக்கட்டும் சரி, பெண்களாக இருக்கட்டும் சரி, நினச்ச மாரி வாழ்க்கை துணை சரியான முறையில் 100% அமைஞ்சிருக்கு. மற்ற 90% வந்து எல்லோரும் எப்படியோ கெட்டியாச்சு வாழ்ந்து ஆகணும் அப்படின்னு தான் வாழ்கிறாங்க. வாழ்க்கையிலும் சரி, வாழ்க்கை துணைவையும் சரி, எல்லாருமே எல்லாத்துக்குமே அப்படித்தான். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நல்லா இன்றைக்கி கேட்டு பாருங்கள். ஏதோ கல்யாணம் என்ன செய்கிறது, நான் குப்பை ஓட்டுறேன் அப்படித்தான் இன்றைக்கி நிறையா பெண்கள் சொல்கிறாங்க. ஆண்கள்லாம் சொல்கிறாங்க, என் தலையெழுத்தில் எழுதிட்டாங்க, வேறு வழி இல்லை, என்ன செய்கிறது, இதை தான் வச்சு ஓட்டணும் காலம், இது இல்லாட்டியும் கஞ்சிக்கலாம் கிடக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏனெனில் இந்த யுகம் வந்து கலியுகம். இந்த கலியுகத்தில் அப்படி தான் இருக்கும். ரெண்டாவது, எல்லாம் அல்ல இறைவனுக்கு அவர் படைத்த உலகம் தான் இந்த உலகம். இந்த உலகத்தில் அவர் படைத்த மாரியே இன்றைக்கி உலகமே பூமியும் அவருக்கு அமையலை. அப்புறம் நம்மளாம் என்ன ஏமாத்துறோம்? அதனால் எல்லாம் இருக்கிற வரைக்கும் போதும்ன்ற மனப்பான்மை இருந்தால் போதும். எது கொடுத்தாலும், எது வந்தாலும், எது போனாலும் சந்தோஷம்தான். இதை நம்ம முதல் உணரணும். இன்றைக்கி நிறையா எல்லாமே நடக்கிறத விட்டுட்டு பறக்கணும், ஹெலிகாப்டர் போகணும், ஏரோப்ளேன் போகணுன்னு ஆசைப்படுறவங்களுடைய பூமியில் நடக்கணும்ன்ற எண்ணம், போதும் பசியாத கஞ்சி குடித்தா போதும்ன்ற எண்ணப்பான்மை இன்றைக்கி உலகத்தில் பெரும்பான்மை இல்லை. இருக்கிற போதும்ன்றவங்க சந்தோஷமாக தான் இன்றைக்கி இருக்காங்க. அது கிடைக்கல இது கிடைக்கலன்ற தேடல் நமக்குள்ளே யார் அதிகமாக இருக்கோ அவங்க தான் இன்றைக்கும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு நிம்மதியும் தொலைச்சிட்டு இருக்கிறார்கள். எல்லோரும் மகிழ்ச்சியாக வாழ மனிதத்துடன் வாழுங்கள். வாய்மை வெல்லும்.